ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எடுத்த விலாக் தான். என் ஹஸ்பண்டோட கார்ப்பரேஷன் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம விலாக்குள்ளே போயிடலாம். நான் போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அவங்க அப்பாவும் பையனும் ரொம்ப ஏர்லியாகவே போய் கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் பையன் கூட கிளம்பியிருந்தேன். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டுனால அங்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்புறமா தான் நானும் என் பையனும் போயிருந்தோம். பார்க்கறதுக்கே சும்மா ஜகஜோதியாக இருந்தது. அந்த ஏரியாவே எங்கள் சொசைட்டியே அவ்வளோ அழகாக இருந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஜம்முன்னு ரெடியாகி கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அன்றைக்கி எனக்கு என் பையன் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தான். இயற்கையாக எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இங்கே தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அந்த ஓலையெல்லாம் வச்சு சாமங்கி மாலை வச்சு கட்டி தோரணெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு நறுமணங்க. ஸோ அது இப்போ கூட என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு வாசனையாக இருந்தது. ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஹோம்லியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இருந்தது எனக்கு. அங்கே உள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே பையன் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக ஆடிட்டோரியம் வந்தாச்சு. தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. எனக்கு பசிக்கிறவன்னு சொல்லிட்டான். அதனால் கொஞ்சம் சாப்பிட வச்சு திருப்பி கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நானும் பையனும் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். விஜய் டிவி ஆங்கர்ஸ் தான் வந்திருந்தாங்க. மாக்காப்பா ஆனந்த், செந்தில்குமார், ராஜலக்ஷ்மி, நாட்டுப்புற சிங்கர்ஸ் இல்லை, அவங்கள வச்சு தான் ஷோ நடந்தது. செம்மையாக இருந்ததுங்க. பையனுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு லெஃப்ட் ஓவர் பிரியாணி அதை சாப்பிட்டாச்சு. திருப்பி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். ஆடிட்டோரியத்தில் உள்ள அத்தனை குழந்தைங்களையும் ஸ்டேஜில் ஏற்றி ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே சொல்லணுன்னா டைம் போனதே எனக்கு தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. குழந்தைங்களும் ஒரு 3 சாங்ஸ்க்கு ஆட விட்டுருந்தாங்க. கொஞ்சம் கூட எனர்ஜி ட்ராப் ஆகாமல் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. பையனுக்கு தூக்கம் வந்துடும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே எடுத்த விலாக் தான். மத்தி மீன் எங்கள் ஏரியாவில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. விடுவோமா, உடனே வாங்கிட்டு சமைச்சாச்சு. அன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா வேறு வந்திருந்தாங்க. அதனால் மத்தி மீன் குழம்பும் குதிப்பு காரல் மீன் ஃப்ரையும் பண்ணிக்கிட்டேன். பையனுக்கு மட்டும் செப்பரேட்டாக காரமே இல்லாமல். எப்படினாலும் அந்த மீன் குழம்பு எப்படி சாப்பிட வைக்கிறதுனே எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட அந்த மீன் குழம்பு உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நீங்களாம் உங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரி மீன் குழம்பை ஃபீட் பண்ணீங்கன்னு எனக்கு டிப்ஸ் கொடுங்க. எனக்கும் நம்மளை மாதிரி அம்மாக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு எவ்வளோ தான் பெரிய மீனில் நம்ம சமையல் பண்ணாலும் இந்த மாதிரி நெத்திலி மீன், மத்தி மீன், சாலை மீன்லாம் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். செம்ம யம்மியாக இருந்தது. அதுவும் மாங்காய்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். பார்க்கும்போதே எச்சு ஊறுது இல்லையா? டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. அதுவும் ஃப்ரெஷ் மீன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வந்தது. ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். நல்லா வாழை இலையில சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் இந்த மீன் குழம்புல போடுற பச்சை மிளகா பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ இஷ்டம். நான் போட்ட பச்சை மிளகாவில் நிறைய பச்சை மிளகாவை நானே சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும்.
ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு பையன் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு 3 பேருமே வெளியில் கிளம்பிட்டோம். சும்மா தான் கிளம்பி போயிடணும், என்ன பண்ணன்னு தெரியல. ப்ரான் வேணும்னு கேட்டிருந்தான் பையன். சரின்னு சொல்லிட்டு அவன் மீன் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ப்ரான் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அந்த ப்ரானையும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தோம். எங்கே போகிறதுன்னு தெரியல, சும்மா ஒரு ரவுண்ட்ஸு. எங்கேயாவது வீக்கெண்ட் முடிய போகுது இல்லையான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நைட்டு லேட் ஆகிடுறதுனால வெளியிலே ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே சாங்ஸ் கேட்டுகிட்டே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மினி vlogsம் அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய ரெசிபி வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைத்தா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.